பலாப்பழத்தில் எண்ணிலடங்காத நன்மைகள் உள்ளன என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். பலாமரம் உலகிலேயே மிகப்பெரிய மரங்களில் ஒன்று ஆகும். பலாமரம் தடிமன் அதிகமாக வளரக்கூடியது. இதன் முக்கியமாக தென்னிந்தியாவில் அதிகமாக வளர்கிறது. பலாமரத்தின் பூர்வீகம் நம்ம ஊர்தான். இப்புவியில் மனிதனின் கையில் கிடைத்த சுவையான மூலிகைதான் பலாப்பழம். அற்புத மூலிகையான பலாப்பழத்தின் நன்மைகள் ஏராளம். இதன் தகவல்கள் பின்வருமாறு பட்டியலிட்டுள்ளோம். இதன் தகவல்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக உள்ளன. எனவே அனைத்து தகவல்களையும் ஸ்கிப் செய்யாமல் காணுங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். முக்கனிகளுள் இரண்டாவது கனியான பலாப்பழத்தின் சுவைக்கு ஈடு இணையே இல்லை. பலாப்பழத்தின் மேல் தோல் கரடு முரடாக இருந்தாலும் அதன் உட்பகுதியில் இருக்கும் பழம் சுவையாகவும் கண்ணை கவரும் நிறத்திலும் காணப்படும். இந்த பலாப்பழம் ஊட்டச்சத்து மிக்கது, மருத்துவ குணம் கொண்டது. இதில் உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ, சி மற்றும் தயமின், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, நயாசின் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. பலாமரத்தின் அடிப்பகுதிகளில் சிறு கிளை உற்பத்தியாகி அதில் பச்சை நிறத்தில் பூக்கள் வரும். பின்பு மஞ்சளாக மாறும் பூக்கள் தன் மகரந்த சேர்க்கையால் பிஞ்சுகள் விட்டு காயாக வளரும். வெளித்தோற்றத்தில் முள் போன்ற முனைகள் இருக்கும். உள்ளே நாரும் பலாச்சுளைகளும் இருக்கும். பலாச்சுளை மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சுவையாக இருக்கும். அதனால் முக்கனிகளில் ஒன்றாகும். நடுவில் இதன் தண்டுகள் இருக்கும். சுளைக்குள் கொட்டைகள் இருக்கும். பலாமரத்தில் கரிப்பலா எனும் ஒரு பலா உண்டு. இதனை பொரியல் செய்ய பயன்படுத்துவார்கள். மேல் கிளைகளிலும் காய்கள் விடும். பலாமரத்திலிருந்து பலவிதமான மரச்சாமான்கள், பொம்மைகள் செய்வார்கள். பலகைகள், சட்டங்கள் அறுத்து பயன்படுத்தலாம். பலாவை வீட்டு தோட்டங்களில் வளர்க்கலாம். இந்தியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் காணப்படும் பலாமரங்கள். பலா மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதங்களில் காய்விடும். ஒரு பலாப்பழத்தின் எடை 8 கிலோவிலிருந்து 18 கிலோ வரை காணப்படும். இது விதை மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. இதன் பலா இலை பயன்படுத்தப்படுகிறது. பலா இலையின் பயன்கள்: பலா இலையை காய வைத்து இடித்து பொடியாக்கி அதனை தேனில் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் வயிற்றுப்புண் ஆறும், வாயு தொல்லைகள் நீங்கும். பலா இலைகளை சுத்தம் செய்து சிறிதாக நறுக்கி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து காலை வேளையில் அருந்தி வந்தால் வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் ஆறும், பல்வலி நீங்கும். பலா இலையின் கொழுந்தை அரைத்து சிரங்கின் மீது பூசினால் சிரங்கு விரைவில் ஆறும். பலா பிஞ்சின் பயன்கள்: பலா பிஞ்சுகளை எடுத்து சுத்தப்படுத்தி அதனுடன் தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு, மிளகு, லவங்கம்பட்டை, தேங்காய் துருவல், சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் அதீத தாகம் தணியும். நீர் சுருக்கு, நெஞ்செரிச்சல் குணமாகும். உடலுக்கு வலு கொடுக்கும். வாத, பித்த, கபத்தை சீராக வைத்திருக்கும். நரம்பு தளர்வை போக்கும். உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றும். அதிகமாக சாப்பிட்டால் அஜீரணக் கோளாறு உண்டாகும். எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது. பலாப்பழத்தின் நன்மைகள்: முக்கனிகளில் இரண்டாவது கனியாக பலாப்பழம் உள்ளது. மிகுந்த இனிப்பு சுவையுடன் பல வகைகளில் மிகவும் பெரிய பழம் என்றால் அது பலாப்பழம்தான். பலாச்சுளைகளை ஒவ்வொன்றும் நரம்புகள் போன்ற சடைகளின் இடையில் பதிந்திருப்பதை நாம் காணலாம். பலாப்பழத்தின் சுவை மரத்துக்கு மரம் வேறுபாடு உடையதாக இருக்கும். சில பலாப்பழச்சுளைகள் தேன் போன்று இனிப்பாகவும், சில பழங்கள் இனிப்பு குறைந்ததாகவும் இருக்கும். மஞ்சள் நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் பலாப்பழ சுளைகள் காணப்படும். பழுத்த நல்ல பழம் என்றால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பலாப்பழம் ஊட்டச்சத்து மிக்கது, மருத்துவ குணம் கொண்டது. நார்ச்சத்து அதிகமுள்ள பலாப்பழம் செரிமானத்துக்கு நல்லது. விட்டமின்களான ஏ, பி, சி, கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்த இப்பழம் முதுமையை தடுக்க வல்லது.
வயது முதிர்தலை தள்ளி போட பலாப்பழம் உதவுகிறது. இது வயதாவதால் ஏற்படும் தோல் சுருக்கத்தை தடுக்கிறது. மலச்சிக்கலை நீக்க பலாப்பழம் உதவுகிறது. விட்டமின் தவிர கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட கனிமப் பொருட்களும் பலாப்பழத்தில் அடங்கியுள்ளன. விட்டமின் ஏ உயிர்ச்சத்து அதிகம் காணப்படுகிறது. இது உடலுக்கும் மூளைக்கும் வலுவை அளிக்கும். பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய் வராமல் தடுக்கிறது. பலாப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 இரத்தத்தில் ஹோமோசிட்டின் அளவை குறைத்து இதயத்தை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவும். இரத்தத்தை விருத்தி செய்யும், உடலுக்கு ஊக்கமளிக்கும், நரம்புகளுக்கு புத்துணர்வூட்டும். நரம்புகளை நன்றாக வலுவாக்கும் தன்மை கொண்டது பலாப்பழம். பலாப்பழத்தை தினமும் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். பலாப்பழத்தில் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டு வாருங்கள். மேலும் இது பருப்பு வகைகளுக்கு சிறந்த மாற்றாக விளங்கும். பருப்புகளின் மூலம் ஏற்படும் வாயு தொல்லையை தவிர்க்கலாம். இதன் மூலம் பலாப்பழத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் ஃப்ளோவோனைட்ஸ் ஆகிய அமிலச்சத்துக்கள் உள்ளன. இவை புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். பலாப்பழத்தில் டயட்ரி கொழுப்புகள் அதிகம் இருப்பதால் அவை குடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றி குடல் புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும். பலாப்பழத்தில் பொட்டாசிய சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இது உடலின் சோடியத்தின் அளவை சீராக பராமரிக்கும். இதனால் உடலில் உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கும். பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் அவை பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுப்பதோடு கண்களில் புரை ஏற்படுவதையும் தடுக்கும். முக்கியமாக பலாப்பழத்தில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது. ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம். மேலும் இந்த பழத்தை உட்கொண்டு வந்தால் மாலைக்கண் நோய் ஏற்படுவதை தடுக்கலாம். பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவோடு இருக்கும். பலாப்பழத்தில் புரதம் அதிகம் இருப்பதால் பழம் கிடைக்கும் காலங்களில் தினமும் உட்கொண்டு வாருங்கள். மேலும் இது பருப்பு வகைகளுக்கு சிறந்த மாற்றாக விளங்கும். இதனால் பருப்புகளின் மூலம் ஏற்படும் வாயு தொல்லையை தவிர்க்கலாம். பலாப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் இவற்றை உட்கொள்வதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் சளி, காய்ச்சல் போன்றவை தாக்காமல் தடுக்கலாம். பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இருக்கின்றன. மேலும் இதில் உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் சிம்பிள் சர்க்கரையான ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் அதிகம் உள்ளது. பலாசுளைகளை தேனில் நனைத்து சாப்பிட்டால் நன்கு ஜீரணமாகும். பலாப்பழத்தில் நார்ச்சத்து வளமாக நிறைந்திருப்பதால் அவற்றை உட்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சனை நீங்கும். தற்காலங்களில் விரைவிலேயே முதுமை தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் பலாப்பழத்தை உட்கொண்டு வந்தால் விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுத்து சருமத்தை இளமையோடு பாதுகாக்கலாம். பலாப்பழத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு எலும்புகளை வலிமையோடும் வைத்துக்கொள்ளும். இதனால் ஆஸ்டியோபைரோசிஸ் என்னும் நாள்பட்ட மூட்டு வலி ஏற்படுவதை தடுக்கலாம். பலாப்பழத்தில் விட்டமின்களான ஏ, சி, இ, கே, நியாசின், வைட்டமின் B6, ஃபோலேட், பென்டோதெனிக் ஆசிட், காப்பர், மாங்கனீசு மற்றும் மக்னீசியம் அதிகம் இருப்பதால் அவை இரத்தம் உருவாக உதவும். மேலும் இப்பழம் உடலானது இரும்புச்சத்தை உறிஞ்சி இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கும். பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இவற்றை உட்கொள்ளும் போது சளி மற்றும் நோய் தொற்றுகள் தாக்குவது தடுக்கப்படும். மேலும் ஒரு கப் பலாப்பழத்தில் உடலுக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கிடைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும், காய்ச்சலை குணமாக்கும். உடலில் மாங்கனீசு குறைபாட்டினால் ஏற்படுவதுதான் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு அதிகமாகுவது. ஆனால் இந்த சத்து பலாப்பழத்தில் அதிகமாக இருப்பதால் இதனை சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக வைத்து கொள்ளலாம். தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்திற்கு காப்பர் மிகவும் முக்கியமான ஒன்று.
உடலில் காப்பர் குறைபாடு ஏற்பட்டால் அது தைராய்டு சுரப்பியின் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். இத்தகைய காப்பர் பலாப்பழத்தில் இருப்பதால் தைராய்டு இருப்பவர்கள் இதனை உட்கொள்வது நல்லது. பலாப்பழத்தில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ உள்ளது. ஆகவே இந்த பழத்தை உட்கொண்டு வந்தால் மாலைக்கண் நோய் ஏற்படுவதை தடுக்கலாம். பலாப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 இரத்தத்தில் ஹோமோசிட்டின் அளவை குறைத்து இதயத்தை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவும். அல்சர் இருப்பவர்கள் பலாப்பழத்தை உட்கொண்டு வந்தால் அல்சர் குணமாவதுடன் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும். பலாப்பழத்தை முறையுடன் சாப்பிட்டால் கெடுதல் இருக்காது. பலாப்பழத்தை சாப்பிட்டவுடன் சிறிது நெய் அல்லது கொஞ்சம் பாலை அருந்தினால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது. உடல் பலம் பெறும். வெறும் பலாப்பழத்தை சாப்பிடாது சிறிது நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட உடல் புத்துணர்ச்சி பெறும். தாகம் தணியும், எளிதில் ஜீரணமாகும், குடலுக்கு வலிமை தரும். அதிகம் சாப்பிட்டால் ஆபத்து. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும். இது பலாப்பழத்திற்கு பொருந்தும். குடல்வால் அலர்ஜி அதாவது அப்பண்டிசைட்டிஸ் உள்ளவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடவே கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் தவிர்ப்பது நல்லது. இதனால் போக்கு மிகுதிப்படும். பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இதனால் குழந்தைகளுக்கு மாந்த நோய் ஏற்படும். மூலநோய் உள்ளவர்கள் அதிகம் சாப்பிட்டால் தொல்லை அதிகமாகும். வாத நோய்க்கும் ஆகாது. இருமல் நோய் உள்ளவர்களும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இதனால் இருமல் அதிகமாகும் வாய்ப்புகள் உண்டு. நாம் தூக்கி எறியும் பழங்களின் தோல், கொட்டை ஆகியவற்றில் ஏராளமான அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளதால் இவற்றை விதவிதமான உணவாக சமைத்து உண்பது நம் பாரம்பரிய வழக்கம். பழங்களை விட ஒரு மரத்தையே உருவாக்கும் பழக்கொட்டையில் உள்ள மரபணு கூறுகள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகம் பெற்றிருப்பதுடன் செல்களை அழிவிலிருந்து காக்கும் ஆற்றலையும் உடையது. இவற்றை உண்பதற்கு ஏற்றவாறு ருசியாக சமைத்து சாப்பிட்டால் உணவே மருந்தாகும். அது போன்ற அற்புத ஆற்றல் தரும் ஆண்களின் வலிமையை பெருக்கும் தன்மை உள்ளதுதான் பலாக்கொட்டை. ஆர்டோகார்பஸ் இன்டிகிரிபோலியா என்ற தாவரியல் பெயர் கொண்ட முரேசிய குடும்பத்தைச் சார்ந்த பலாப்பழத்தின் கொட்டை மருத்துவ ரீதியாக உட்கொள்ள ஏற்றது. 100 கிராம் பலாக்கொட்டையில் 135 கிலோ கலோரி சத்து உள்ளது. இவற்றில் உள்ள கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து மற்றும் ஏ, பி, சி வைட்டமின் போன்ற வைட்டமின்கள், கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் உள்ளன. இவற்றில் காணப்படும் லிக்னான்கள், ஐசோப்ளோவான்கள், சப்போனிகன்கள் புற்றுநோய், செல் முதிர்ச்சி, செல் அழிவு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் தன்மை உடையவை. இவற்றிலுள்ள ஃப்ளவோனாய்ட்ஸ் ஆர்டோகார்பசின் மற்றும் கார்படைசின் போன்ற வீக்கத்தை கரைக்கக்கூடியவை. அதிக இரத்த அழுத்தம் மற்றும் குடற்புண்களை ஆற்றும் தன்மையும் பலாக்கொட்டைக்கு உண்டு. இவற்றை நன்கு வேக வைத்து உருளைக்கிழங்கிற்கு பதில் உட்கொள்ளலாம். பலாக்கொட்டையை வறுத்தோ வேக வைத்தோ உட்கொள்ளலாம். விதைகளை நன்கு உலர்த்தி மைய அரைத்து கோதுமை மாவுடன் கலந்து சப்பாத்தியாகவோ ரொட்டியாகவோ செய்தும் சாப்பிடலாம். பலாக்கொட்டையை தோலுரித்து கழுவி உண்டிரண்டாக இடித்த பலாக்கொட்டை 10, பட்டர் பீன்ஸ் 20, உருளைக்கிழங்கு 1, பச்சை பயிறு 100 கிராம் ஆகியவற்றை நீரில் ஊற வைத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைத்து கொள்ள வேண்டும். தேங்காய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பூண்டு, புளிச்சாறு ஆகியவற்றை நீர் விட்டு மைய அரைத்து வெந்த பலாக்கொட்டை கலவையுடன் சேர்த்து தேவையான அளவு நீர் ஊற்றி மீண்டும் அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைத்து கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் சேர்த்து தாளித்து குழம்பு பதத்தில் இறக்கி வைத்து கொள்ள வேண்டும். இதனை சப்பாத்தியுடன் சேர்த்து சாப்பிட உடலுக்கு வலிமையும் குளிர்ச்சியும் உண்டாகும். ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும், பலம் உண்டாகும். பலாக்கொட்டையை மட்டும் தனியாக அதிகம் உட்கொண்டால் உஷ்ணம் அதிகரித்து மார்பு மற்றும் வயிற்றில் கடும் வலி, முதுகு பிடிப்பு ஏற்படும் என சித்த மருத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே பலாக்கொட்டையை உணவாக சமைத்து உட்கொள்வதே நல்லது. இன்றைய பதிவில் நாம் பலாமரத்தினுடைய இலை, பலாமரம், பலாப்பழம், பலாக்கொட்டை ஆகியவற்றின் நன்மைகள் பற்றி பார்த்தோம்.
இன்று நாம் பார்த்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். இனி வரும் பதிவுகளில் பல பயனுள்ள தகவல்கள் பதிவிட உள்ளோம். எனவே எங்களது அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் இனி வரும் அனைத்து பதிவுகளையும் தவிர்க்காமல் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.